வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை கோடித் துணி. பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியிருக்கும் சிறுகதை. அம்மாவின் முலைகள்தாம் பிரச்சனையாயின அவனுக்கு. அவளை வெட்கம் கெட்ட காட்டுமிராண்டி என்று மனதுக்குள் திட்டமும் செய்தான். வெயில் பரவி எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொண்டபின் மெல்ல எழுந்து வெளித்திண்ணையில் பிரஷோடு அவன் உட்காரும்போது, மாட்டுத் தீவனம் அள்ளிக்கொண்டோ சாணிக்கூடையை தலையில் வைத்தபடியோ அவள் அங்கும் இங்கும் நடமாடுவாள். இடுப்பிலிருந்து முழங்கால் வரை தொங்கும் சேலையின் முந்தானை முதுகு பக்கம் தழுவி சும்மாடாக மண்டைக்கட்டாக தலைக்குப் போய் அமர்ந்திருக்கும். உலர்ந்த நுங்குத் துரட்டிகளைப் போல முன்பக்கம் தொங்கும் முலைகளின் அசைவு உறுத்தும். அவனால் உட்கார்ந்திருக்கவே முடியாது. சுருக்கங்கள் ஏறிய அவை இருக்கும் உணர்வே இன்றி அவள் பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருப்பாள். அது அவனை இன்னும் இம்சித்து வெறுப்பின் உச்சிக்கு கொண்டு செல்லும். அவற்றை பற்றி இழுத்துத்தான் பால் குடித்து வளர்ந்தோம் என்பதில் அவமானம் அடைந்தான். அவளது உதிரக் குழியில் இருந்துதான் உதித்தோம் என்ற நினைவே அவனை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்திற்று. குறைந்தபட்சம் அவன் வெளியே வரும்போதேனும் அவற்றை அவள் மறைத்துக் கொண்டால் தேவலாம். அதை அவளுக்கு உணர்த்தும் விதமாக முகத்தை திருப்பிக் கொள்வதும் தலையை குனிந்து கொள்வதும் என என்னென்னமோ சேஷ்டைகள் செய்து பார்த்தான். எதுவும் அவளுக்கு உரைத்ததாக தெரியவில்லை. அதனாலேயே அவற்றின் முகத்தில் விழிக்காமல் பச்சை வயல்களுக்குள்ளோ கிணற்று மேட்டுக்கோ நழுவி ஓடிவிடுவான். ஆனாலும் அவனை துரத்தி கொண்டு வருவது போல பின்னாலேயே ஏதாவது வேலையை வைத்துக்கொண்டு அம்மா வந்து விடுவாள். அவள் முகத்தில் ஜொலிக்கும் அன்பின் பிரகாச வெளிச்சத்தை பிட்டுக் குறித்துக் கொண்டு முளைகள் எழும்பி ஆடும். நீண்ட வாள் கொண்டு அவற்றை அறுத்து எரிந்து விடுவதாய் உள்ளோடும் நினைவுகளின் போது உடல் முழுக்க வேர்த்து உளறிக் கொட்டுவான். அந்த இடத்தை விட்டு வெகு சீக்கிரம் நகர்ந்து ஓடிவிட வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு அலரும். அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஓலை வேய்ந்த மாடிக் கொட்டகை அறைக்குள் புகுந்து கொண்ட போதும் அதன் ஓலை சந்துகளிலெல்லாம் கசிந்து அவனை நிலைகொள்ளாமல் ஆட்டும். கண்களை இறுக மூடி குப்புற படுத்துக் கொண்டபின் ஓரளவு தனியும். அம்மாவின் குரல் கேட்கிற சமயங்களில் சாப்பிட கீழே இறங்கவே மாட்டான். குனிந்து பரிமாறுகையில் ஊஞ்சலாடும் அவை வித்தியாசமான மிருகக் குட்டிகளாய் அவன் முகத்தில் மோத வரும். எத்தனை கவனமாக குனிந்து சாப்பிட்டாலும் அவற்றை தவிர்க்க முடியாது. கையை கழுவிக்கொண்டு மேலேறி ஓடுவதிலேயே கவனமாக இருப்பான். படிப்பை முடித்து வந்த இந்த ஒரு மாத காலத்தில் அவன் வெளியே போவதற்கு விரும்பியதே இல்லை. எதிர்ப்படும் யாரேனும் அம்மாவை பற்றி அவளது முலைகளை குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடும் என்று பயந்தான். அல்லது அதை பற்றி கேலி பேசி முதுகுக்கு பின்னால் சிரிக்கவும் செய்யலாம் என்று நினைத்தான். யாரிடம் பேசினாலும் அது குறித்த சொற்கள் எந்த நேரத்திலும் புறப்பட்டு வந்து தன்னை வளைத்துக் கொள்ளும் என்கிற எச்சரிக்கை அவ்விடம் விட்டு அகல எப்போதும் வற்புறுத்தி கொண்டே இருந்தது. அவன் படித்த மருத்துவத்தின் மூலமாக இதற்கு ஏதேனும் வழி உண்டா என்பதை ஆராய்பவன் போல தடிதடியாய் விரித்து வைத்த பக்கங்களின் வழியே நாளெல்லாம் நடந்து சலித்து தூங்கி போவான். கதவுக்கு வெளியே வரவே அவனுக்கு நாணமாயிருந்தது. அம்மா எதிர்பட்டால் என்ன செய்வது என்பதை தீர்மானிக்காமல் எப்படி வெளியே வருவது? அண்ணியிடம் அது குறித்து பேசலாமா என யோசிப்பான். என்னவென்று சொல்வது? நாக்கு நுனி வரை வரும் வார்த்தைகள் மடிந்து மடிந்து உள்ளிழுத்துச் சுருண்டு சாகும். அண்ணி புரிந்து கொள்வாள் என்கிற நம்பிக்கை அவனுக்கு உண்டு. தொடக்கம்தான் சிக்கல். அந்நிய இடத்தில் நுழைந்து விட்டவனைப் போல திக்குமுக்காடினான். சாப்பிடும்போது எப்படியாவது அதை குறித்து 2 வார்த்தை சொல்லிவிட முனைவான். குனிந்த தலை நிமிராமலே சோற்றை அலைந்து கொண்டிருந்து விட்டு எழுந்து போய்விடுவான். அவனுடைய எலும்புகள் எல்லாம் புழுங்கி மடிந்தன. தனக்கு மட்டும் இப்படியான ஒரு அம்மா ஏன் என்று சுவர் பள்ளிகளிடம் கேட்டு பார்ப்பான். அவையோ பூச்சி பிடிக்கும் மும்முரத்தில் அவனை சட்டை செய்வதும் இல்லை. அம்மாவின் ஆரோக்கியத்தில் குறையேதும் இல்லை. அவள் காட்டும் அன்பிலோ விரிசல் இல்லை. எல்லாம் இருந்தும் வெளிச்சம் போட்டு காட்டும் முளைகள். அவ்விடத்தின் எல்லா தொடர்புகளையும் அறுத்து ஒதுக்கிவிட்டு எங்கேனும் ஓடிவிடலாம் என விட்டம் பார்த்தபடியே கிடப்பான். தன்னை இத்தனை காலம் உய்வித்தது, உடலை பெருக்கி தலையில் பெரும் கனம் கொண்டதோர் பட்டத்தை சூட்டியது இந்த முளைகள்தாமா?
அவனுக்கென்று ஏன் இப்படி வாய்த்தது? நகரத்து தியேட்டர் ஒன்றுக்கு முதலாளியும், அழகை லட்சத்தில் மதிப்பிடும்படியான பெண்ணுக்கு தந்தையுமான அந்த ஆள், பெரிய பெரிய அறை கிடங்குகளில் நோய் முற்றிய நபர்களை திணித்துவிடும் சீரிய திட்டத்தோடு அவனை மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள முன்வந்தபோது, அவனுடைய சிக்கல் கூடியது. அந்நிய மனிதர் யாருமே அவன் அம்மாவை பார்த்துவிடக்கூடாது என்று விரும்பினான். மாப்பிள்ளையை பார்க்க அவர்கள் வரப்போவதாய் சொல்லி அனுப்பியதும் வீடே சந்தோஷம் கொண்டிருந்தது. அவனுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தின் திசையை நோக்கி கும்பிட்டார்கள். அவற்றிலெல்லாம் ஈடுபாடற்று அவன் முகத்தில் ஓடிய கவலையின் அப்புதலை வழித்தெறியும் விதமாய் அண்ணி அவனிடம் மெல்ல ஆரம்பித்த போது மென்று துப்பி ஒரு வழியாகச் சொல்லி முடித்தான். அம்மாவின் முலைகள். அன்னிக்கு இவ்வளவுதானா பிரச்சனை என்று ஆயிற்று. ஆனாலும் இது நல்ல சந்தர்ப்பம் என்றும், தன் வாழ்நாளில் தானே தீர்த்து வைக்கும்படியான பிரச்சனை ஒன்று தன்னிடம் வந்திருக்கிறது என்றும் குதூகலித்துப் போனாள். அவளுக்கும் மாமியாரின் முலைகள் மேல் ஒரு கண்தான். தன் கொழுந்தனை ஊரெல்லாம் மெச்சி திரிந்தாள். எல்லோருமே அவனைப் போலவே கூட குறைய உணர்ந்துதான் இருந்தார்கள். அவனை சரியென்றே ஆமோதித்தார்கள். அண்ணி ரொம்ப சாதாரணமாக ஒரு தீர்வை முன்வைத்து எல்லோரின் ஒப்புதலையும் பாராட்டுகளையும் மூட்டையாக கட்டிக்கொண்டாள். பொண்ணு வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அத்தைக்கு ரவிக்கு தைச்சு போட்டுடலாம். எல்லோருக்கும் பெரும் நிம்மதி. காலகாலமாக தங்களுடனே வளர்ந்து வந்த பெரும் பிரச்சனை ஒன்று வெகு லகுவில் தீர்ந்து போன எண்ணம். காடுகளிலிருந்தும் வீட்டுக்குள்ளிருந்தும் எருமை, மாடு, ஆட்டு வாய்களிலிருந்தெல்லாம் ஒரே குரல்தான், ரவிக்கு தைச்சு போட்டுடலாம். ரவிக்கியை பற்றிய அம்மாவின் விருப்பத்தை அறியும் ஆவல் யாருக்கும் எழவில்லை. அனாதிகாலம் தொட்டு உருவாகி நிலை பெற்றிருந்த ஆபாசம் ஒன்றை களையப் போவதான நினைப்பும் பெருமையும் எல்லோரையும் பிடித்திருந்தன. ரவிக்கியை பற்றி அவளிடம் பேசும்போது நமட்டுச் சிரிப்பு ஒன்றை உதட்டோரத்தில் உதிர்த்தபடி இருந்தார்கள். அவர்களைப் போலவே அவளும் பரவசம் கொண்டு தலையை குனிந்து வெட்கம் கொள்ளவோ, குறைந்தபட்சம் வார்த்தைகளிலாவது அதனை காட்டவோ வேண்டும் என்று கூட எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவள் பேச்சற்றுப் போனாள். ரவிக்கை விஷயத்தை கேட்டவுடனே அந்நிய கை உடலெல்லாம் அலைவது போல கூசி, நாக்கு உள்ளிழுத்து, பற்கள் கிட்டிக்க சொற்களை இழந்தாள். கொழுமுனைப்படாத நிலம் போல இறுகி கெட்டித்த அவள் முகத்திலிருந்து பரவிய பரிதாபத்தின் நிழலை யாரும் சட்டை செய்யவில்லை. நியாயமாகவே அவள் சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். பூமியின் எல்லா புறமும் நீக்கமர உழவும் குழந்தைகளை ஊட்டி போஷித்த அயர்வில் தன்பாட்டுக்கு தொங்கிக் கிடந்த முளைகளை தடவி பார்த்து கொண்டாள். அவர்களுடைய ஏற்பாடுகள் ஒன்றையும் அறியாமல் வயிற்றை தடவியபடி சோர்ந்து அசைந்தன. பருவத்தின் உச்சாணியில் அவள் இருந்தபோது கண்டாங்கி சேலையின் முந்தானை துண்டத்திற்குள் புத்தம்புது தென்னங்குறும்பையின் பளபளப்போடு வளர்ந்து கொண்டிருந்த அவற்றை திருமணத்தின் பின் இருள் கூட அறியாமல் நாக்கால் தீண்டி புருஷன் முகம் புதைத்தபோது உணர்ச்சி நீரோட்டங்களை செலுத்தியபடி மதர்த்து கிடந்த அவற்றை அவள் நடக்கும்போதும் கூடவே நடந்து கொண்டு சப்பி இழுத்த குழந்தைகளின் வாயிலும் அவள் வயிற்றிலுமாக வடிந்தோடிக்கொண்டே இருந்த பாலின் ஊற்றை, அந்த காலங்களிலெல்லாம் அவை பெற்றிருந்த முக்கியத்துவத்தை மனசுக்குள் எண்ணமிட்டபடி இருந்தாள். ஒருபோதும் ரவிக்கை கொண்டு மூடுவதை பற்றி யாரும் நினைத்ததாகவோ பேசியதாகவோ கூட நினைவில்லை. கோடு போல ஓடும் முந்தானை அவ்வப்போது பட்டும் படாமலும் விட்டும் விலகியும் கிடக்கும். அத்தோடு சரி, அன்றைக்கெல்லாம் பெறாத அல்லது எழுந்துவிட்ட ஒன்றை இன்றைக்கு கொடுப்பது போல எல்லோரும் பேசி மகிழ்கிற விஷயம் அவளுக்கு ஏதும் விளங்கவில்லை. மூத்தவன் பெண்டாட்டி தன் டாக்டர் கொழுந்தனுக்கு சீமையிலிருந்து பெண் வருவது போல கலகலப்போடு காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். ரவிக்கை விஷயமும் அவளிடம்தான் விடப்பட்டிருந்தது. அவளுடைய பழைய ரவிக்கை ஒன்றை பொறுக்கி வந்து அத்தைக்கு போட்டு அளவு பார்க்க விரும்பினாள். அவள் கைத்துணியிலிருந்து பீநாற்றம் வருவது போல அத்தை முகத்தை சுளித்ததும் கிழட்டுக்கு திமிர பாரு என்று கருவிக்கொண்டாள். எப்படியும் ரவிக்கையை மாட்டாமல் விடப்போவதில்லை என்று சபதம் போட்டாள். கோபத்தில் அவள் கைத்துணி லேசாக ஆடி அத்தை மேல் பட்டதும் மைனா குஞ்சின் கீச்சிடல் போல சப்தம் எழுந்து அக்கண வேளைகளில் கீறி நின்றது.
அவளது கீச்சத்தில் எந்த பிரசவத்தின் போதும் பட்டிராத வலி தோன்றி நரம்புகள் புடைத்தன. அந்த ஒரு சத்தத்தை தவிர அவளிடம் அசைவுகள் ஒடுங்கிவிட்டன. உள்ள வலிமை முழுவதையும் திரட்டி எடுத்து வலியை அமுக்கிக் கொண்டாள். ரவிக்கையின் நுனி அவள் உள்ளத்தில் ஆழச் செருகி கிச்சக்குழியிலிருந்து குழந்தை தலையென கட்டியாய் புறப்படுவதை உணர்ந்தாள். அவள் முயன்றாலும் பகுதிக்கு மேல் கையை உயர்த்த முடியாதபடி ஆயிற்று. வெளிரிப்போன முகத்தோடு மருமகள் விலகிய போதிலும் அவளுக்குள் பெருத்த கிலி ஏற்பட்டு உலவியபடி இருந்தது. கிழவன் என்ன செய்துவிடும்? என்று சொல்லிச் சொல்லி தனக்கே தைரியம் ஊட்டிக் கொண்டாள். ரவிக்கு துணி எடுக்க புறப்படும் நாள் வீட்டில் நடக்கப் போகும் பெரிய விசேஷத்தைப் போல பரபரப்பாயிருந்தது. அதை பற்றி பேசுவதில் யாருக்கும் தயக்கமோ கூச்சமோ இல்லை. இவ்வளவு சாதாரணமாக எல்லோரையும் ஒத்துப்போகச் செய்யக்கூடிய சின்ன விஷயத்திற்கா அப்படி பயந்து கொண்டு கிடந்தோம் எனத் தோன்றி தன்னையே பரிகசித்துக் கொண்டான் டாக்டர் மகன். இப்போது அவனது கனவுகளில் உலர்ந்த முளைகளின் சுவடுகள் ஏதும் இல்லை. அம்மாவை நேரில் பார்க்கும்போது அச்சமற்று போனது. அவனாகவே ரவிக்கை துணியை மானசீகமாக அணிவித்து பார்த்து கொள்வான். தொய்ந்த முளைகள் படமெடுத்து கிளம்பும் பழைய காட்சி அவனை தீண்டுவதில்லை. ரொம்பவும் திருப்திகரமாக கல்யாண கனவுகளில் அடுக்குமாடி கட்டிடத்தில் தலைமை மருத்துவராக வீற்றிருக்கும் நினைவுகளில் அவன் பொழுதுகள் கரைந்தன. அன்னியோடு அவனும் சேர்ந்தே துணி கடைக்கு போனான். அங்கிருந்து 20 மைல் தொலைவில் உள்ள நகரத்து கடைகளின் வரவேற்பு வாசகங்கள் முன்பே அவர்களை எட்டியிருந்தன. விடிகாலையில் எழுந்து 10-15 பேரை கூட்டிக் கொண்டு அவர்கள் கிளம்பி போனபின் வீட்டின் வெறுமையில் கட்டி வலியோடு அவள் மட்டுமே கிடந்தாள். எப்படியும் ரவிக்கையை போட்டு விடுவது நிச்சயமான பின் எப்படி நடமாடுவது என்பதே அவளுக்கு புதிராக இருந்தது. நடமாட முடியுமா என்பதும் சந்தேகம். இப்போது போலவே மாடு கன்றுகளை ஆட்டு குட்டிகளை பார்த்து கொள்ள முடியுமா என யோசித்தாள். முளைகள் மறைந்தபின் அவற்றுக்கு அவளை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அவள் இயக்கத்தின் எல்லா விரல்களையும் அறுத்தெறியும் சுருள்வாள் போலவே ரவிக்கியை ஊகித்தாள். முளைகளின் மீள் அதன் ஸ்பரிசம் எப்படி இருக்குமோ என சிலிர்த்தாள். யோசனைகளூடே பறவை சந்தடியுமற்று போன தனித்த இருப்பில் வேலைகள் ஏதும் ஓடாமல் சுவரோடு ஒட்டி சமைந்து போனாள். மத்தியான வெயிலில் புழுங்கி வெந்த உடல்களோடு அவர்கள் வந்தபோது அவள் நிலையை கண்டார்கள். கிச்சத்து கட்டி பெருத்த குழியை மூடியிருந்தது. இப்போதுதான் வெளியில் மூக்கு நீட்டிய அந்த கட்டி எல்லோருக்கும் தெரிந்தது. அதிர்ந்து போனவனாய் டாக்டர் மகன் உள்ளோடி அவனுடைய புத்தம்புது ஸ்டெதாஸ்கோப்பை உறையிலிருந்து எடுத்து வந்து சோதித்தான். எல்லோருக்கும் துடிப்பு கூடியது. ரவிக்கைக்கே வேலையில்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் பயந்தார்கள். நெடுங்காலம் கழித்து அம்மாவை தொடுவதான உணர்வு அவனை நடுக்கிற்று. முளைகளில் பார்வை விடாமல் அண்ணாந்து கொண்டான். இருள் கப்பிய முகங்களை பார்த்து சிரித்தபடியே சொன்னான், இது வெறும் பித்த கட்டிதான், அறுத்து எடுப்பது சுலபம். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவிக்கை போட்டால் இதையும் சேர்த்து மறைத்து விடுமே. ரவிக்கியை பற்றி அவன் சொன்னதும் எல்லோருக்கும் குளிர்ந்து போயிற்று. துணிக்கடையின் பரப்பை குறித்த பேச்சுகளுடன் எத்தனையோ விதங்களிலான ரவிக்கை துணிகள் பற்றி அவர்கள் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் அவள் காதுகளில் விழுந்தபோதும் யாருடைய கையிலும் ரவிக்கை துணி இல்லாததை கவனித்தாள். அவர்கள் எடுத்திருந்தது 1-2 அல்ல, டஜன். வெளியே போகும்போது போடுவதற்கென பாம்பின் தோலை போல் மினுக்கும் நைசான துணி வகைகளில் 1/2 டஜன். அது உலகை எல்லாம் ஆளும் ஆங்கிலம் பேசுகிற ஒரு நாட்டின் நுணுக்கமான தயாரிப்பு என்று டாக்டர் மகன் பீற்றினான். வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கொள்வதற்கென உள்நாட்டு காடா துணியில் 1/2 டஜன். எல்லா நேரங்களிலும் எந்த சமயத்திலும் இனி அவள் முளைகள் மூடப்பட்டாக வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தாயிற்று. அவற்றை தைக்க கொடுத்திருக்கும் கடை கூட பிரபலமானது. அளவெடுப்பதற்கே 10 பேர். அப்படிப்பட்ட கடையில் தைத்த ரவிக்கையை போட இந்த கிழத்திற்கு கொடுத்து வைத்திருக்கிறது பார் என்று கூட பலரும் பொறாமைப்பட்டார்கள். ரவிக்கை தயாராகிற சேதிக்கு அப்புறம் குழியை கட்டி அடைத்து கொண்ட பின்னால் அவள் வேலைகள் எதுவும் செய்வதில்லை. அந்த அளவு கை உயர்வதும் இல்லை. அவள் வேலை செய்யாவிட்டால் அங்கே என்ன கெட்டுப் போகிறது? 2 நாள் சிரமம். ஆடுகளை ஒட்டுமொத்தமாக சந்தைக்கு ஓட்டிவிட்டு
மாடுகளையும் குறைத்துக் கொள்வது என்றாயிற்று. ஆடுகளின் கட்டளை கேட்காமல் அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. காடு மேடுகளில் அலைந்தால் யாராவது மேய்க்கும் ஆடுகளை பார்த்து கொண்டே பொழுது போய்விடும். அவற்றின் கத்தலில்தான் தன் உயிர் இன்னும் அடங்கி இருப்பதாக தோன்றும். பாலமரங்களும் வேம்புகளும் சூழ்ந்த சிறு பாறைகளுக்குள் உட்கார்ந்து விழிப்பில் இருளோட்டி காவல் காத்திருக்கும் சாமிகளின் அருகமர்ந்து அப்படியே உறங்கி போய் கிடப்பாள். ஆட்டுக்கார பையன்கள்தான் தேடி பிடித்து கூட்டி வர வேண்டியிருந்தது. துணிகளை அளந்து கோடு போட்டாயிற்று, வெட்டியாயிற்று என்கிற செய்திகள்தான் கிடைத்தன. 2 முறை நகரத்துக்கு போய் வந்தும் இன்னும் தயாராகவில்லை என்கிற செய்தியோடே திரும்ப வேண்டியதாயிற்று. பெரிய கடை அல்லவா, கூட்டம் அதிகம், கொஞ்சம் பொறுமையாகத்தான் தருவான், தையல் அருமையாக இருக்கும் என்றெல்லாம் சமாதானங்கள் கிளம்பின. இதற்கிடையே பெண் வீட்டார் வருகிற நாளும் கிட்டத்தில் நெருங்கிற்று. டாக்டருக்கு அதுவே பெரிய கவலை. ஒருவேளை ரவிக்கை கடைசி வரை தயாராகாமல் போய்விடுமோ என்றும் பயந்தான். பெரிய கடை என்பதால் யாரையும் சிபாரிசு பிடித்தால் சீக்கிரம் வாங்கிவிடலாம் என்று யாரோ சொன்னதை கேட்டு அதற்கென அலைந்து கொண்டிருந்தான். எல்லாமே இப்போது வேண்டியதில்லை என்றும், ஒன்றே ஒன்று போதும் என்றும் எடுத்துச் சொல்லிக்கூட வரிசைப்படிதான் வரும், கவலைப்படாதீர்கள் என்றே பதில் கிடைத்தது. சின்ன தையல்காரர்களிடம் கொடுத்து உடனே ஒன்றை வாங்கியிருக்கலாம் என்கிற யோசனை உரைத்தது. அதற்கும் ஒரு வழி விசாரித்து வைத்துக் கொண்டான். துணி கொடுத்தால் ஒரே மணி நேரத்தில் ரவிக்கையாக்கிவிடும் தையல்காரர் ஒருவரை பார்த்து அவரிடம் உறுதியும் பெற்றுக்கொண்டான். பெரிய கடைக்காரன் தரவில்லை என்றால் கடைசி நேரத்தில் இவரிடம் தைத்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. பெரிய கடைக்காரன் ஆயிற்றே, சொன்ன வாக்கு தவறுவானா? பெண் வீட்டுக்காரர்கள் வருவதற்கு முதல் நாள் மாலையில் கொடுத்து விட்டான். விளக்கு வெளிச்சத்தில் போர்வை ஏலக்காரனை குழுமும் ஜனங்கள் என ரவிக்கியை பார்க்க, அவற்றின் அழகுகளை மெச்ச ஊரே கூட்டம் கூட்டமாய் வந்து போய்க் கொண்டிருந்தது. அடேங்க அப்பா, இவளுக்கு வந்த நேரத்தை பாத்தியா என்று வாய்விட்டும் அரற்றினார்கள். இரவெல்லாம் பொட்டு தூக்கமில்லை யாருக்கும். குளித்து ரவிக்கை போட்டு பெண் வீட்டார் வரும்போது எந்த நாற்காலியை எந்த இடத்தில் வைத்து அவளை உட்கார்த்தினால் பாந்தமாக இருக்கும் என்பது குறித்தான யோசனைகளும் சொல்லப்பட்டன. மறுநாள் காலை ரவிக்கியை போடப்போன போது அவள் நினைவுகள் அற்று வானத்தில் விழி துழாவ உட்கார்ந்தபடியே இருந்தாள். கிச்சத்து கட்டி வளர்ந்து இன்னொரு முளையென முழங்கை வரைக்கும் இடுப்போடு ஒட்டி கொண்டிருந்தது. கைகளை தூக்கவே முடியவில்லை. முரம்புடைக்கும் பெண்ணின் சிற்பமென பாதியோடு கை நின்று போனது. டாக்டரும் அண்ணியும் எவ்வளவோ முயன்றும் கையை உயர்த்த முடியவில்லை. அவனுக்கு அந்த முளைகள் மேல் மறுபடியும் அருவருப்பு சூழ்ந்து குமட்டியது. சை என்று கையை விளக்கினான். அதிர்வில் ஆடி நிலை பெற்றன. சுருக்கங்களாகவே மாறிப்போயிருந்த அவற்றை உதறி தள்ளிவிட்டு பொறுமையின்றி வெளியேறினான். அன்னிக்கு உடல் உலர்த்து தவித்தாள். அவளாலும் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. தூரத்தில் பெண் வீட்டாரின் கார் ஓசை. உட்புறமாக இழுத்து கொண்டு ஓடினாள். பரஸ்பர வணக்கம் பரிமாறி வரவேற்பு சொல்லி முறையாக எல்லாம் தொடங்கின. உட்புறமாக இறைந்து கிடந்த ரவிக்கை குயிலுக்கு அப்பால் சாணச் சகதியும் மூத்திர நாற்றமும் பரவி கிடந்த கட்டுத்தரை மூலையிலிருந்து உள்ளறைகளின் அமைதியை ஊடுருவியும் சந்தோஷச் சிரிப்புகளையும் சொற்களையும் பிளந்து கொண்டும் வந்தபடியே இருந்தது மெல்லிய முனகல் ஒளி.